கிடைத்துள்ள அண்மை செய்தி. ராமேஸ்வரம் மண்டபத்தில் இருந்து மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி ராமேஸ்வரம் மண்டபத்தில் இருந்து தற்போது மதுரைக்கு புறப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் பாம்பனில் இருந்து மதுரைக்கு தற்போது புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி தற்போது மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார். பாம்பன் புதிய பாலம் திறப்பு மற்றும் ராமேஸ்வரத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த பிறகு தற்போது மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாம்பன் புதிய பாலம் திறப்பு மற்றும் பல்வேறு திட்டங்களை துவங்கி வைத்த பிறகு பிரதமர் மோடி தற்போது மதுரைக்கு புறப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் புதிய பாம்பன் பாலம் திறப்பு மற்றும் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்த பிரதமர் மோடி தற்போது மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் இருந்து மதுரை விமான நிலையம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார். சல்மான், தற்போது பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் இருந்து மதுரை விமான நிலையத்திற்கு தற்போது பிரதமர் மோடி அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரம் மண்டபத்தில் இருந்து மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி தற்போது ராமேஸ்வரம் மண்டபத்தில் இருந்து மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய பாம்பன் பாலம் திறப்பு மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் இருந்து தற்போது மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார். வணக்கம் சல்மான், விவரம். வைத்தார். அதனை அடுத்தாக ராமநவமியை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்துவிட்டு அந்த ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம் விடுதி மைதானத்தில் நடைபெற்ற பல்வேறு 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே மற்றும் தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கான ஏற்கனவே முடிவடைந்த பணிகள் மற்றும் புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் பணிகளை தொடங்கி வைத்தார். அதே போன்று பாம்பன் ரயில்வே தூக்கு தண்டவாளத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டார். அதனை அடுத்தாக அவர் ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலாக சிறப்புரையாற்றினார். அப்பொழுது தமிழகத்தில் மருத்துவ படிப்பு என்பது தமிழகத்தில் தமிழ் மொழியில் படிக்க வேண்டும் எனவும், அதே போன்று மத்திய அரசுக்கு எழுதக்கூடிய கடிதங்களில் தமிழில் கையெழுத்திடுங்கள் எனவும் கூட அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பாம்பன் பாலத்தை ராமநவமி நாளான இன்றைய தினம் நாம் திறந்து வைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம் என அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இப்படியாக அதே போன்று மீனவர்களை பொறுத்த மட்டிலும் பாஜக ஆட்சி வந்ததுக்கு பின்பாக 6000 மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், இந்த ஆண்டு மட்டும் 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீட்கப்பட்ட 3000 மீனவர்கள் மீட்கப்பட்டதோடு தற்போது இந்த ஆண்டு மட்டும் 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு ரயில்வே பட்ஜெட்டில் அதிக அளவிற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொடர்ச்சியாக விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு தமிழகத்திற்கான அதிக அளவிற்கான வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்தாக இந்த புதிய திட்டங்கள் தொடக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா முடிவடைந்து தற்பொழுது அவர் ராமேஸ்வரம் மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் அவருக்கு மீண்டும் வரவேற்பு அளித்த பின்பாக தற்பொழுது ஹெலிகாப்டரானது மிக பாதுகாப்புடன் மதுரை விமான நிலையத்திற்கு தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறது. ராணுவ ஹெலிகாப்டர்கள் முன்னே செல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஹெலிகாப்டரும் பாதுகாப்புடன் மதுரை விமான நிலையத்திற்கு செல்கிறது. அங்கு மதுரை விமான நிலையத்தில் தமிழக அமைச்சர்கள் அதே போன்று
பாஜக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோர் அங்கு மதுரை விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு அளித்த பின்பாக அங்கு 4:30 மணிக்கு மேலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விமானமானது டெல்லிக்கு புறப்படுவதற்கான திட்டமிடலும் செய்யப்பட்டிருக்கிறது. சல்மான், இது தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி.